நண்பர்கள் அனைவருக்கும் மே தின புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று தொழிலாளர் தினம் நாள். உழைப்பாளர்கள், தொழிலாளிகள் என ஏழை மக்கள் கொண்டாடக்கூடிய மே தினம் உலக வரலாற்றில் மே தினம் இந்த மே 1 கொண்டாடப்படும் இந்த நாளில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி நாங்கள் இந்த மே தினத்தை இன்று சென்னை கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி, அஞ்சலி என்பதை விட பூ மாலை கொடுத்து செய்து எங்களுடைய வீர வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற தமிழகம் முழுவதும் 2024 இந்திய திருவிழா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 10 வேட்பாளர்கள் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத தோழர் கட்சி சார்பில் போட்டியிட்டோம். அதில் தென்சென்னை தம்பி குட்டிமணியும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தம்பி சிவகுமாரும், ஈரோடு தொகுதி தம்பி தண்டபாணியும், ராம்நாடு தொகுதி வேட்பாளர் தம்பி பாரிராஜன் அவர்களும், ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினராக தம்பி நாகராஜ் அவர்களும், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அருமை அண்ணன் எழிலரசன் அவர்களும், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக எஸ்.கே. செல்வம் ஆகிய நானும் போட்டியிட்டோம். தமிழகத்திலே ஏனைய வேட்பாளர்கள் கடலூர் மாயகிருஷ்ணன் மற்றும் அரப்பாணம் வினோத், நெல்லை சந்திரன் அவர்கள் களத்திலே நின்றோம். தமிழகத்தில் பெரும்பாலான ஏழை தொழிலாளர்கள் அனைவரும் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாத தோழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்கள் இந்த கட்சி சார்பிலே இந்த மே தின விழாவை இங்கே கலந்து கொள்வதிலும், அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெட்டி 45 நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீலகிரி என்ற ஒரு தொகுதி இருக்கிறது. அங்கே சிங்கம்புலி நடமாடக்கூடிய இடம். ஆனால் அந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா பெட்டி இருக்கிற அந்த அறைகள் எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகுது. அதாவது கேமரா வேலை செய்யலை. இப்படி ஈரோடு, அடுத்தது மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை என்ன நிலைமையில் இருக்குதுன்னே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சீர்கேடை இந்த ஜனநாயகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சி, மத்திய மாநில 2 கட்சிகளும். இன்றைக்கு ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்றவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த மே தின பூங்காவில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அருமையான ஓய்விலே கொடைக்கானலில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய, அதாவது கொடைக்கானலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தொழிலாளிக்கு சார்ந்த அரசா என்ற கேள்வி மக்கள் எழாமல் இல்லை. ஏதோ வாக்களிப்பது போல் மட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை மக்களை திசை திருப்பி 2 கட்சிகளும் வாக்கு பெறுவது நோக்கமாக இருக்கிறார்கள் தவிர, ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசாங்கம் செயல்படுதா என்றால் நிச்சயம் ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தான். மத்திய மாநில 2 கட்சியுமே, மோடி என்ற ஒரு மோசடி மன்னனும் தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட கட்சிகளும் படுமோசமான நிலையை இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பல உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம். கடந்த ஆண்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர ஊதியத்தை 12 மணி நேரம் உயர்த்தி அதை வாபஸ் பெற்றது முன் உதாரணம். அதே போல உலகத்திலே இந்தியாவை போன்று ஏழைகளையும் தொழிலாளர்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் நசுக்கி கார்பரேட் கம்பெனிக்கு ஆகவே ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு இரண்டுமே வெடிக்க வேண்டிய காலம் மிக விரைவில் இல்லை, கூடிய விரைவில் நடைபெறப் போகிறது. எங்களை போன்ற ஏழை பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டத்தினை இந்த புரட்சி விதைத்த இந்த மே நாளிலிருந்து உறுதியேற்றுக் கொள்கிறோம். வருகின்ற இந்த பெட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருக்குதா என்பதை நிச்சயம் கலந்தாய்வு செய்து உடனடியாக அதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கேள்விக்குறி, ஜனநாயகத்தின் மீது கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட அவலம் தமிழகத்தில் நடந்து வருகிறது. சென்ற தேர்தலை கூட பார்த்தீங்கன்னா 19இல் இந்தியா முழுவதும் ஒரே வாக்குப்பதிவு, ஒரே எண்ணிக்கையில் பல எம்பிகள் ஜெயிச்சிருக்காங்க. யாரு? பிஜேபி அமைச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய மோசடியை நோக்கி இந்த வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, சைனா,
சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் கூட வாக்குப்பதிவு நடந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 45 நாள் என்ஆர்ஐயிலே படுத்து கொண்டு ஒரு ஜனநாயகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கே கேமரா வேலை செய்யவில்லை. போலீஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மத்திய பாதுகாப்பு படை என்ன செய்து கொண்டிருக்கிறது?